துளாராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தை சேர்ந்த துளாராசினியர்களுக்கு இந்த பதிவில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதாவது துளாராசினியர்கள், துளாராசி என்றாலே சனீஸ்வர பகவான் உச்சமாகும் ராசி. அது ரொம்ப உங்களுடைய சின்னம் தராசு. ஆனால் நேர்மையாக இருப்பார்கள் பெரும்பாலும். ஆனால் நாங்கள் நேர்மையாக வாழ முடியவில்லை என சில பேர்கள், நிறைய கடன் இருக்குது, பதில் சொல்லி ஃபோன் எடுக்க முடியல, அவமானமாக இருக்குது, கடன் தொல்லையிலேருந்து எப்படி மீண்டு வருவோம் என்று எங்களுக்கு வழி தெரியவில்லை என சிலர். இது எல்லோருக்கும் அல்ல, நல்ல யோகமாக இருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருக்கும் இது தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் அவர்கள் பிறந்த திசை, அந்த பிறந்த திசைக்குண்டான கிரகம், அந்த திசைக்குண்டான கிரகத்தை எந்த சுபகிரகங்கள் பார்க்கிறது என்பதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் ஜாதகத்தை கணிக்க முடியும். அவர்களுக்கு ஜாதகம் பலன்கள் அப்படி இருக்கும். இப்போது துளாராசியை பொறுத்தமட்டில் கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். துளாராசிக்கு ராசியில் குரு பார்வை விழுகிறது. 2 தனஸ்தானத்தில் புதன் பயிற்சி ஆகி உள்ளார். புதன், சுக்கிரன், சூரியன். விருச்சிக ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன். 4ஆம் இடத்தில் செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார். குரு மங்கள யோகம் செவ்வாய். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் சனி. 6ஆம் இடத்தில் சனி யோக பலன்களை கொடுக்கும் என்பார்கள். ஆனால் நாங்கள் யோகமாக இல்லை என பலர். திருமண வாழ்க்கையில் சிக்கல், எங்களுக்கு சொந்தக்காரங்க ஏமாற்றிட்டாங்க, எங்களுக்கு எங்கள் வாரிசுகளுக்கு திருமணம் ஆகலை, சரியாக படிக்க மாட்டேன்றான் பொண்ணு, சரியாக படிக்க மாட்டேறார் பையன் அப்படின்ட்டு பலவிதமான சிக்கல்கள் எல்லோருக்கும் இருக்கும். நான் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் டார்ச்சர் செய்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்டை போய் முடிக்கிறதுக்காக கடுமையாக உழைக்கிறேன், அதற்குண்டான பலன் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கெட்டவங்கெல்லாம் வாழ்ந்துட்டே போகிறாங்க, நல்லவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனையாக இருக்குது. இப்படி பலர். குரு பாக்கியஸ்தானத்தில் தற்போது 10ஆம் இடத்தில் சந்திர பகவான், அவர் சொந்த வீட்டில் சந்திர பகவான், 11ஆம் வீட்டில் கேது. இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள், பூசம் நட்சத்திரம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை வழிபட்டால் வீட்டில் இருக்கும் வினைகள் எல்லாம் நீங்கும். விநாயக பெருமானை வழிபட்டால் வீட்டில் உள்ள வினைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். இந்த சமயத்தில் அவருக்கு அபிஷேகம் செய்வது அல்லது அபிஷேக தரிசனத்தை காண்பது போன்றவை. 9 கிரகங்கள் பிடிக்காத விநாயகப் பெருமான், அந்த 9 கிரகங்களும் பிடிக்கல, அதனால அவரை வழிபடுறது எல்லா தோஷமும் நீங்கும். இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பொறுமையாக இருப்பது நல்லது. வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. இது துளாராசிக்கான பதிவு. துளாராசி நேயர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். பாதி கிணறு தாண்டியாச்சு சார், இன்னும் எங்களுக்கு கஷ்டம் எங்களை விட்டு போகலை இப்படின்னு சொல்கிறார் ஒரு நேயர். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, எப்போவுமே துளாராசிக்கார நேயர்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமாகவும் அடுத்தவனை எடை போட்டு பழகக்கூடிய ஒரு ஆட்களாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது எங்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் குடும்பத்தில் உடம்பு சரியில்லை இப்படின்னு சொல்லிட்டு சில நேயர்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க சார். இது 4ஆம் இடத்து அதிபதியான சனி 6க்கு போயிருக்காரு. இப்போ கோச்சார ரீதியாக குரு பகவானுடைய பார்வை துளாராசி நேயர்களுக்கு வீழ்கிறது. இது எத்தகைய பலனை துளாராசி நேயர்களுக்கு தரும் சார்? அதாவது நேற்றைய முந்தைய நாள் தான் குரு பகவான் கடகராசியிலிருந்து உச்சம் பெற்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு சென்று உள்ளார், வக்ர நிவர்த்தி ஆகியுள்ளார். இப்போ நேராக குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அதாவது துளாராசினியர்களுக்கு தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான்
நிறைய நன்மைகள் நடக்கும். சொல்லுங்க அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டீங்க? நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் வருவார் இங்கே, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கும். சொல்லுங்க. அவர் அடிக்கடி இந்த பான் பராக்கு ஆன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ அவருடைய நிலைமையை தாறுமாறம் ஆயிடுச்சு. அவர் வந்து துளாராசி விசாக நட்சத்திரம், குரு தசை நடக்குது தற்சமயம். அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து நான் வெளியே வந்து பழையபடி வருவானான்னு கேட்குறாரு. அவருடைய வாயிலேருந்து ஒரு டெஸ்ட் எடுத்து போய் பயாப்சி டெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிசல்ட் இன்னும் வரல. எப்படி வரும்னு நம்மளை கேட்குறாரு. அதாவது வந்து இறைவன் படைப்பில் பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு அற்புதமான படைப்பு. இந்த படைப்பில் வந்து இயற்கையாக இறைவன் கொடுத்த உறுப்புகளை செயற்கையாக வேண்டுமென்றே கெடுத்து கொண்டால் அதற்கு கிரகங்கள் என்ன செய்யும்? துளாராசியில் அவருக்கு சாரு இவர் அண்ணன் என்ன கேள்வி கேட்டாரோ அந்த நேயருக்கு வந்து சனி பகவான் உச்சம் பெற்று உள்ளார், ராசியில் உள்ளார். துளாராசி துலா லக்னம், அவர் உச்சம் பெற்று உள்ளார். இருந்தும் பார்த்தீங்கன்னா ஆயுள் அதிகமான ஆயுள். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து குரு பகவான் நேரடியாக மிதுனராசியில் அமர்ந்து ஜனகால ஜாதகத்தில் அவருடைய பார்வை விழுகிறது. ஆயுள்காரகன் மீது சுபகரக பார்வை பெற்றால் தீர்க்க ஆயுள் என்பார்கள். இதெல்லாம் வந்து எனக்கு நேரம் நல்லாகுதுன்னு சொல்லி பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னா பஸ்ஸு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு மனிதன் வந்து ஒழுக்கமாக இருந்து தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை கஷ்டங்கள் இருந்து ஒரு மனிதன் விடுபடலாம். இது இவருக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது, துளசி அர்ச்சனை செய்வது. ஆஞ்சநேயர் பகவானுக்கு பெருமாள் கோயிலில் உள்ள தன்வந்திரி பெருமாள், அவர் வந்து பெருமாள் வந்து ஔஷத கடவுளாக, அதாவது மருந்து கொடுக்கும் கடவுளாக பெருமாள் அமர்ந்து உள்ளார். அந்த பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோயில், யம தர்மனோட சிஷ்யன் கோயில், அதாவது சிவபெருமானின் அம்சம் பெற்ற சித்திரகுப்தர், அவரிடம் சென்று ஞாயிற்றுக்கிழமை 4 ராகு காலத்தில் அவருக்கு வந்து ஒரு அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகத்தை நீங்கள் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யலனாலும் வசதி இல்லைனாலும் அந்த அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அங்கு கொடுக்கப்படும் விபூதியை எடுத்துக்கொண்டு வீட்டில் வந்து ஒரு விபூதி பாக்கெட் வாங்கி அந்த விபூதி பாக்கெட்டில் இந்த விபூதியை கலந்துக்கிட்டு டெய்லி நீங்கள் வந்து அந்த விபூதியை வச்சுக்கிட்டு மருத்துவ சிகிச்சை எடுங்கள், சரியாகும். ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது. ஓம் ஸ்ரீ ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானானேன் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் நீங்கள் குணமாகுவீர்கள். அடுத்து சுதர்சன் என்ற ஒரு மேயர் வந்து விசாக நட்சத்திரம், 38 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னும் இவருக்கு திருமணம் ஆகலை. பட்டு சுத்த ஜாதகம் 7, 8 சுத்தமாக இருக்குது. ராகு கேது 2, 8 இல்லை. அப்படி இருந்தும் ஏன் எனக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த 38 வயசு மேயர் நம்மகிட்ட கேட்குறாருங்க. திருமணம் ஆகலைன்னா எனக்கு பொண்ணு வீட்டு சரியில்லை, பொண்ணுக்கு அப்பா அம்மா சரியில்லை, பொண்ணு வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கருப்பாக இருக்குது, வசதி இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா படிப்பு சரியில்லை, இப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களை நாம் தேடிக்கொண்டே இருந்தால் 60 வயசானாலும் கல்யாணம் ஆகாது. அதனால் நல்ல பெண்ணா, நல்ல குடும்பமா. இப்போ குரு பலம் வந்துடுச்சு. நேரடியாக மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் உங்கள் ராசி 5ஆம் பார்வையாகவும் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் நிச்சயம் உங்களுக்கு திருமணம் ஆகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குரு பார்வை, பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகதில் திருமண பாக்கியம் உண்டாகும். இது ஒரு அற்புதமான காலகட்டம். குரு பார்வையில் துளாராசி எதெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த தடையெல்லாம் இப்போ சரியாக போகிறது. தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து உள்ளார். ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியில் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். கணவன் மனைவி உறவில் வரக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். சுக்கிரன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு வீட்டில் போனீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் குடும்பத்தில் வந்து உள்ளார். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அதற்கு நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை என்று வழிபடுவது, பெருமாளை வழிபடுவது. ஸ்ரீரங்கநாத பெருமாள்னால் நம்ம திருச்சிக்கு தான் போகணும். அங்கே போய் வழிபடுவது நல்லது. அங்கே போக முடியாதவர்கள் உங்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபட்டால் அந்த சுக்கிரன் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாம்
பூர்த்தி செய்வார். கடன் விலகும், தொழில் வியாபாரம் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல நேரம். அடுத்து 11ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வந்து உள்ளார். நிறைய நல்ல மாற்றங்கள். பாக்கியஸ்தானாதிபதியான புதன் பகவான் அவரும் தனஸ்தானத்தில் வந்திருக்கார். கல்வியில் எந்த தடையும் இல்லை. நிறைந்த நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. கடைசி கொஸ்டின், கடல்ல விழுந்துட்டா கூட மற்றவங்க எனக்கு நீச்சல் அடிச்சு காப்பாற்றிடுவாங்க சார். நான் கடல்ல விழுந்துட்டேன், என்னை சுற்றி யாருமே இல்லை, என்னோட உறவுகள்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் பணம்னு கேட்டு நின்னாவே கதவை சாத்திடுறாங்க. இப்போ அதிகமான கடனில் இருக்கிற என்னுடைய கடன் எப்போது தீரும்? சுவாதி நட்சத்திரம், துளாராசி. எனக்கு தெரிஞ்ச துளாராசிக்காரர்கள் ஒரு சிலர்கள் நல்ல யோக நிலையில் நல்ல வசதி படைத்தவர்களாக உள்ளார்கள். பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வருபவர்கள், அதாவது ஜுரம் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டலில் போவாங்க. அதுபோல் என்கிட்ட நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா 12 வருஷமா சித்திரவதை அனுபவிச்சுன்னு இருக்கிறேன், நரக வேதனை அனுபவிச்சுக்கிறேன். என்னால் டெவலப்மெண்ட்டே ஆக முடியல. அதாவது எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை. நான் ஒரு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக, என் தாய் தந்தையருக்கு நல்ல மகனாக, என்னை சுற்றியுள்ள நண்பர்களுக்கு நல்ல நண்பனாக, அது மட்டும் இல்லாமல் என் உழைப்பில் நான் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன். என்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு கடை வச்சு நடத்துகிறேன். என்கிட்ட எல்லா சரக்கும் நான் வச்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட வியாபாரம் ஆகவில்லை. வியாபாரம் ஆன நான் கடன் வாங்க தேவையில்லை. எனக்கு வியாபாரம் ஆனாலே என்னுடைய கடன் தீர்ந்துடும். ஆனால் அந்த சூழ்நிலை எனக்கு இல்லை. ஆனால் இதுக்கு என்ன காரணம்? கவலைப்படாதீங்க. இப்போ குரு பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் வியாபாரமாகும். யார் கடவுள் மனித வடிவில், நண்பர்கள் வடிவத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். குரு நவகத்திற்குடைய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள். உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். முருகப்பெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும். கலத்தரஸ்தானாதிபதி, மனைவிக்குண்டான கிரகம், கணவனுக்குண்டான கிரகம் செவ்வாய். அந்த கலத்தரகாரகன் இப்பொழுது இவ்வளவு போன மாதம் வரைக்கும் தனஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 3ஆம் வீட்டில் ஆட்சி பலம், அதாவது 3ஆம் வீட்டில் குரு பார்வையில் குருமங்கலம் நடந்து கொண்டிருக்கிறது. வீடு கட்டும் நிலையில் உள்ள துளாராசினியர்கள் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம். வீடு விற்பனை செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நிறைய நன்மைகள். கெட்ட பாதையில் போகாதீர்கள், கெட்ட நண்பர்களை சேர்த்து கொள்ளாதீர்கள். 4 நல்ல நண்பர்கள், 4 நல்ல உறவுகளை வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். துளாராசி, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் அதெல்லாம் டக்குன்னு எல்லாமே நடந்துடும். ஆனால் உங்களுக்குன்னா அது தாமதமாக அப்படியே நிலுவையில் இருக்கும். நேரம் மாறுகிறது. நிறைய நல்ல மாற்றம் உருவாக போகிறது. குரு பார்வையில் ராசி இருப்பதால், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருப்பதால், குழந்தை இல்லாதவர்களுக்கு குருவின் பார்வை இருப்பதால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், அனைத்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம், வாழ்க. அனைத்து துளாராசினியர்களுக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நவகிரக கடாட்சம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.